ரிஷப ராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலாக வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம், எப்போ என் வாழ்க்கை சரியான பாதைக்கு போகுன்னு ஒரு கேள்வி. அந்த பதிலை தேடி தான் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாதை இருக்குது. சில நேரம் அது நம்ம கைக்கு எட்டாத மாதிரி தோணும், சில நேரம் வாழ்க்கை நம்மளை சோதிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளை காப்பாற்றி வழிநடத்துகிற ஒரு சக்தி இருக்குது. அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். பல தடவை கடைசி நிமிஷத்தில் விஷயங்கள் சரியாக இருக்கலாம், அதுவெல்லாம் சும்மா இல்லைங்க. அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருள் தான் காரணமாக இருக்குது. இந்த ரிஷபராசி பலன்கள் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை செய்யணும்னா இந்த நிமிஷத்தில் ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை எழுதுங்க. தெரியலனா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய பெயரை எழுதுங்க, மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த பலனோட சக்தி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உங்களுடைய மனதில் நீண்ட நாட்களாக ஒரு கேள்வி ஓடிக்கொண்டே இருக்கலாம். நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கை மட்டும் நான் நினைத்த வேகத்தில் முன்னேறவில்லை? இந்த கேள்வியை கடந்த சில மாதங்களாக பல முறை உங்களுக்குள் கேட்டிருக்கலாம். நீங்கள் நினைத்தது ஒன்று, வாழ்க்கையில் நடந்தது வேறொன்று. எதிர்பார்த்த வருமானம் வரவில்லை. நம்பிக்கை வைத்த சிலர் விலகி போயிருக்கலாம். எவ்வளவு திட்டமிட்டாலும் செலவுகள் மட்டும் அதிகரிச்சிருக்கலாம். கடினமாக உழைத்தும் அதற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற ஏக்கம் உங்களை அதிகமாகவே வாட்டியிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ரிஷப ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் பொறுமை. மற்றவர்கள் ஓடும்போது நீங்கள் நிதானமாக நடப்பீர்கள். மற்றவர்கள் உணர்ச்சியில் முடிவெடுக்கும் போது நீங்கள் 100 முறை யோசித்து ஒரு முடிவை எடுப்பீர்கள். அதனால்தான் சிலர் உங்களை மெதுவாக செயல்படுபவர்கள் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் நீங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பாகவும் பொறுப்புடனும் வாழ விரும்புவீர்கள். அதே நேரத்தில் இந்த குணம்தான் சில நல்ல வாய்ப்புகளை உங்களிடமிருந்து தள்ளியும் வைத்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் என்று காத்திருந்த நேரத்தில் அந்த வாய்ப்பு வேறு ஒருவரிடம் சென்றிருக்கலாம். பிறகு அன்றே முடிவெடுத்திருக்கலாமே என்ற வருத்தம் உங்களுக்குள் எழுந்திருக்கலாம். ஆனால் கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கை ஒரு வாய்ப்பை எடுத்துக்கொண்டால் இன்னொரு பெரிய வாய்ப்பை உருவாக்காமல் விடாது. அதற்கான அறிகுறிகள் தான் இந்த வரக்கூடிய நாட்களில் கிரக பெயர்ச்சிகளில் தென்படுகின்றன. இந்த காலகட்டத்தில் நடைபெறும் முக்கிய கிரக மாற்றங்கள் உங்கள் பண வரவு, தொழில், குடும்பம், உறவுகள், முதலீடுகள் மற்றும் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன முடிவுகளில் புதிய திருப்பத்தை உருவாக்கக்கூடும். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல நேரம் வருவது மட்டும் போதாது, அந்த நல்ல நேரத்தை சரியாக பயன்படுத்த தயாராக இருப்பதுதான் உண்மையான வெற்றி. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உங்களையே ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். இனிமேல் நான் எதில் கவனம் செலுத்த வேண்டும்? பணமா, தொழிலா, வேலையா, குடும்பமா, எதிர்கால சேமிப்பா? ஒரு தெளிவான இலக்கை மனதில் வைத்து செயல்பட ஆரம்பித்தால் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் கண்கூடாக மாற்றங்களை உணர ஆரம்பிப்பீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகள் மிக முக்கியமான அறிகுறிகளை வழங்குகின்றன. சிலருக்கு எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்கலாம். சிலருக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன குழப்பங்கள் விலகலாம். சிலருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான பேச்சுக்கள் தொடங்கலாம். இன்னும் சிலருக்கு வேலை மற்றும் தொழிலில் புதிய முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகலாம். ஆனால் அதே நேரத்தில் கிரகங்கள் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கின்றன. அவசரப்படாதீர்கள், ஆனால் வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இந்த காலகட்டத்தில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் அடுத்த 3 மாத வாழ்க்கையின் அடித்தளமாக அமையக்கூடும். அதனால் உணர்ச்சியில் அல்ல, அறிவிலும் அனுபவத்திலும் முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனி வரக்கூடிய நாட்களில் கிரக பெயர்ச்சிகள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை தரப்போகுது, தொழில், வேலை மற்றும் பண வரவில் என்ன மாற்றங்கள் வரப்போகுது, யாரை நம்பலாம், யாரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், குடும்பம், காதல், திருமண வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் காத்திருக்கின்றன, இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் என்ன, அதே மாதிரி
கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீஷர நட்சத்திரங்களுக்கான தனிப்பட்ட பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகலாங்க. ரிஷபராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில், வேலை, வியாபாரம், பணவரவு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. நடைபெறும் கிரக பயிற்சிகள் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை உருவாக்கும் அறிகுறிகளை காட்டுதுங்க. கடந்த சில மாதங்களாக எவ்வளவு உழைத்தாலும் வருமானத்தை விட செலவுகளை அதிகமாக இருந்திருக்கலாம். திட்டமிட்டு சேமிக்க நினைத்தாலும் எதிர்பாராத செலவுகள் உங்கள் கணக்குகளை மாற்றியிருக்கலாம். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த நிலை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். செவ்வாய் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைவதால் பணவரவு தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு அதிகரிக்கும். நீங்கள் பேசும் விதமும் முடிவெடுக்கும் முறையும் உங்கள் வருமானத்தை பாதிக்கக்கூடிய காலம் இது. அவசரமாக பேசும் ஒரு வார்த்தை நல்ல வாய்ப்பை இழக்கச் செய்யலாம். அதே நேரத்தில் நிதானமாக பேசும் ஒரு வார்த்தை புதிய தொழில் வாய்ப்பையும் நல்ல வருமானத்தையும் உருவாக்கலாம். புதன் குரு சேர்க்கை உங்களுடைய அறிவு, திட்டமிடும் திறன் மற்றும் தொடர்பு திறனை மேம்படுத்தும். இதுவரை தள்ளிப்போன ஆவண வேலைகள், ஒப்பந்தங்கள், வங்கி தொடர்பான பணிகள் மற்றும் அலுவலக விஷயங்கள் சாதகமாக நகரத் தொடங்கும். வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்த அழைப்பு வரலாம். எதிர்பார்த்த நிறுவனத்தில் நேர்முக தேர்வு வாய்ப்பு கிடைக்கலாம். சிலருக்கு தங்கள் திறமைக்கேற்ற சம்பளத்துடன் புதிய வேலை அமையக்கூடும். ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பார்வை உங்கள் மீது திரும்பும். இதுவரை யாரும் கவனிக்காத உங்கள் உழைப்பு இப்போது அங்கீகாரம் பெறலாம். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். அதனுடன் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு பற்றிய நல்ல தகவல்களும் சிலருக்கு வளரலாம். சுயதொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வளர்ச்சிக்கான புதிய கதவுகளை திறக்கக்கூடும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகலாம். நின்றிருந்த விற்பனை மீண்டும் அதிகரிக்கலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு நல்ல ஆலோசகர்கள் கிடைக்கலாம். ஆனால் எந்த முதலீட்டையும் முழுமையாக ஆராயாமல் செய்யாதீர்கள். சுக்கிரன் நீச்ச நிலை காரணமாக ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. இது இப்போது தேவையா என்ற கேள்வியை ஒவ்வொரு செலவுக்கு முன் உங்களிடம் நீங்களே கேட்டு பாருங்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத கடன், யாரையும் முழுமையாக நம்பி பணம் கொடுப்பது, ஆவணங்களை படிக்காமல் கையெழுத்திடுவது, உணர்ச்சி வசப்பட்ட முதலீடுகள். இந்த எல்லாத்துலேயும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்தே ஆகணுங்க. ஒரு முக்கியமான உண்மையை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். வருமானம் அதிகமாக இருப்பவர் பணக்காரர் அல்ல, சேமிக்க தெரிந்தவர் தான் உண்மையான செல்வந்தர். இந்த காலகட்டம் உங்கள் வருமானத்தில் இருந்த சிறிய தொகையாவது தொடர்ந்து சேமிக்க ஆரம்பியுங்கள். அதே பழக்கம் அடுத்த சில ஆண்டுகளில் உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக மாறும். வீடு, நிலம், மனை போன்ற சொத்துக்களை வாங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான சூழல் உருவாகலாம். ஆனால் சட்ட ஆவணங்கள் முழுமையாக சரிபார்த்த பிறகே முடிவெடுங்கள். ரியல் எஸ்டேட் மற்றும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்பவர்கள் அனுபவம் வாய்ந்த நிபுணர்களின் ஆலோசனையை பெற்று செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய செய்தி என்னன்னா, உழைப்பு உங்கள் பலம், ஆனால் திட்டமிடுதல் தான் உங்கள் வெற்றியை பல மடங்கு உயர்த்தும். உங்கள் திறமையை நம்புங்கள், அவசரத்தை குறையுங்கள். சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்தால் இந்த காலகட்டத்தில் உங்கள் பொருளாதார வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக அமையக்கூடும். ரிஷபராசிக்காரங்களுக்கு அடுத்து காதல், திருமணம், குடும்பம், உடல் நலம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. வாழ்க்கையில் பணம் முக்கியம், தொழில் முக்கியம், வெற்றியும் முக்கியம்தான். ஆனால் அந்த வெற்றியை மன நிம்மதியுடன் அனுபவிக்க குடும்பமும் உறவுகளும் உறுதுணையாக இருக்கணுங்க. கடந்த சில மாதங்களாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் சொல்ல வந்ததை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். இன்னும் சில நேரங்களில் உங்கள் அமைதியை அலட்சியமாக எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் உறவுகளில் புதிய புரிதலை உருவாக்கக்கூடிய காலமாக அமையுதுங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டு பேச முயற்சி செய்யுங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் பெரிய தவறுகள் அல்ல, சில நேரங்களில் பேசாமல் இருப்பதுதான். இந்த காலகட்டத்தில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கலாம். சிலருக்கு வீடு வாங்குவது, வீடு மாற்றுவது அல்லது குடும்பத்துடன் புதிய திட்டங்களை பற்றி ஆலோசிக்கும் வாய்ப்பு கூட அமையலாமுங்க. பெற்றோரின் ஆசீர்வாதமும் குடும்பத்தின் ஆதரவும் உங்கள் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருக்குங்க. கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. திருமணமானவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே முக்கியமானதுங்க. வேலைப்படு, பொருளாதார சுமை அல்லது மூன்றாம் நபர்களின் தலையீடு காரணமாக ஏற்பட்ட மனக்கசப்புகள் மெதுவாக குறையலாம். ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வெற்றி பெற்ற குடும்பம் என்பது எப்போதும் சண்டை இல்லாத குடும்பம் அல்ல, சண்டைக்கு பிறகும் ஒன்றாக நிற்கும் குடும்பம் தாங்க. கோபத்தில் பேசும் ஒரு வார்த்தை பல வருட நம்பிக்கையை உடைச்சிடலாம். அதே வார்த்தையை நிதானமாக பேசினால் உறவை மீண்டும் இணைக்கவும் முடியும். காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காதலில் இருப்பவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். ஆனால் தேவையற்ற சந்தேகங்கள், பிடிவாதம் மற்றும் ஈகோவை தவிர்க்க வேண்டும். அந்த உணர்வுகளை மறைத்து வைப்பதற்கு பதிலாக நேர்மையாக பகிர்ந்து கொள்ளுங்கள். திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்
அமையக்கூடும். சிலருக்கு தடைபட்ட திருமண பேச்சுக்கள் மீண்டும் தொடங்கும் வாய்ப்பும் இருக்குதுங்க. உறவுகள் மற்றும் நண்பர்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாங்களா? நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். உங்களை விட்டு விலகிய சில நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடும். ஆனால் அனைவரையும் பழையபடி நம்புவதற்கு முன் காலம் கொடுத்து அவர்களை புரிந்து கொள்ளுங்கள். நல்ல உறவுகள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும், தவறான உறவுகள் உங்கள் மன நிம்மதியை பறித்துவிடும். இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் அலட்சியம் வேண்டாங்க. குறிப்பாக மார்பு, சுவாசம், சிறுநீரகம் மற்றும் உடல் சோர்வு போன்ற விஷயங்களை கவனம் செலுத்துங்க. தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருப்பதை விட உடலுக்கு தேவையான ஓய்வையும் கொடுங்கள். சரியான நேரத்தில் உணவு, போதுமான தண்ணீர் மற்றும் நல்ல தூக்கம் உங்கள் உடலையும் மனதையும் புத்துணர்ச்சியுடன் வச்சிருக்குங்க. வாழ்க்கையை மாற்றும் ஒரு உண்மை. ரிஷபராசிக்காரங்களே, நீங்கள் பல நேரங்களில் மற்றவர்களுக்காக நிறைய செய்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்காக நேரம் ஒதுக்கியது மிகவும் குறைவாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மன அமைதிக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்யாதீர்கள். உங்கள் மனச்சாட்சிக்கு சரி என்று தோன்றும் விஷயங்களை மட்டுமே செய்யுங்கள். இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கைக்கு கிரகங்கள் சொல்லும் மிகப்பெரிய பாடம். பொறுமை உங்கள் பலம், ஆனால் அந்த பொறுமையுடன் சேரும் தன்னம்பிக்கையை உங்கள் எதிர்காலத்தை மாற்றும். குடும்பத்தில் அன்பை வளர்த்து கொள்ளுங்கள். உறவுகளில் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கும் நல்ல எண்ணங்களை இழக்காதீர்கள். அப்படி செய்தால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் நிலையான மகிழ்ச்சியும் கொண்டு வரும். ரிஷபராசிக்காரங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரத்தை பற்றி பார்க்கலாங்க. வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களுக்கு கிரகங்கள் மட்டுமே காரணமல்ல. அதேபோல் எல்லா வெற்றிகளுக்கும் நம்முடைய முயற்சி மட்டுமே காரணம் என்று சொல்ல முடியாது. முயற்சி, காலம், கிரகபலம், இறையருள், இந்த நான்கும் ஒன்றாக இணையும் போதுதான் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உருவாகின்றன. இந்த நாட்களில் உங்களுக்கு கிடைத்திருக்கும் கிரக அமைப்புகள் உங்களை தண்டிப்பதற்காக வரவில்லை, உங்களுக்கு இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காகவே வந்திருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் பொறுமை, நிதானம், சுய கட்டுப்பாடு ஆகியவற்றை வளர்த்து கொண்டால் அடுத்த சில மாதங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றத்தை அடையலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு. ரிஷபராசியுடைய அதிபதி சுக்கிரன் என்பதால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை மலர்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்யுங்க. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை ஜெபிப்பது பொருளாதார நிலைத்தன்மையும் மன நிம்மதியும் அதிகரிக்க உதவும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு. செவ்வாய் உங்கள் பேச்சிலும் பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் காலம் என்பதால் முருகப்பெருமானை தரிசித்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை ஜெபியுங்கள். இது கோபத்தை குறைத்து சரியான முடிவுகளை எடுக்க மன உறுதியை தரும். சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடுங்க. சனிக்கிழமைகளில் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபாடு செய்கிறீங்க. முடிந்தால் எள் சாதம் அல்லது கருப்பு உளுந்து தானம் செய்யலாங்க. இது தாமதமான காரியங்களை நிறைவேறவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவுதுங்க. அடுத்ததா மிக முக்கியமானது குலதெய்வ வழிபாடு. நீண்ட நாட்களாக குலதெய்வ கோவிலுக்கு செல்லாமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் குடும்பத்துடன் சென்று வழிபாடு செய்ய முயற்சி செய்யுங்கள். குலதெய்வ அருள் குடும்ப ஒற்றுமையையும் தலைமுறை முன்னேற்றத்தையும் வலுப்படுத்தும். இந்த காலகட்டத்தில் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கோங்க. கோபத்தில் எந்த முடிவையும் எடுக்காதீங்க. யாரையும் அவசரமாக நம்பாதீங்க. முதலீடுகளை ஆராய்ந்து செய்யுங்க. குடும்பத்துடன் தினமும் சிறிது நேரம் செலவிடுங்க. உடல் நலத்தை அலட்சியம் செய்யாதீங்க. வாழ்க்கையின் உண்மை. ரிஷபராசிக்காரர்களே, நீங்கள் மெதுவாக நடப்பவர்கள், ஆனால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உறுதியானதாக இருக்கும். உங்களை பார்த்து சிலர் இவர் ரொம்ப மெதுவாக இருக்கிறார் என்று நினைக்கலாம். ஆனால் அவர்கள் அறியாத ஒரு உண்மை இருக்கிறது. மெதுவாக வளர்ந்த மரம்தான் அதிக நாட்கள் நிழல் கொடுக்கும். அதே போல உங்கள் வாழ்க்கையில் வரும் வெற்றியும் நிலையானதாக இருக்கும். அதனால் மற்றவர்களின் வேகத்தை பார்த்து கவலைப்படாதீர்கள். உங்கள் பாதையில், உங்கள் வேகத்தில், உங்கள் இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணியுங்கள். இந்த காலகட்டத்தின் இறுதி செய்தி என்னன்னா, கடந்த கால கஷ்டங்களை நினைத்து மனம் உடைய வேண்டாம். இன்னும் வராத எதிர்காலத்தை நினைத்து பயப்பட வேண்டாம். இன்று உங்களால் செய்யக்கூடிய நல்ல முயற்சிகளை மட்டும் செய்யுங்கள். கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்புகளை தரலாம், ஆனால் அந்த வாய்ப்புகளை வெற்றியாக மாற்றுவது உங்கள் ஒழுக்கமும் உழைப்பும் இறை நம்பிக்கையும் தான். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை பிறக்கும் காலகட்டமாக இருக்கட்டும்ங்க. புதிய வருமானம் உருவாகட்டும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கட்டும். தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கட்டும். மனதில் அமைதி நிலைக்கட்டும். இறைவனின் அருளும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் நல்ல கிரக பலன்களும் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்குறாங்க. அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பொறுமைக்கும் கிடைக்கும் வெற்றியின் பரிசு உங்களுக்கு கிடைக்குங்க. கடந்த சில மாதங்களாக நீங்கள் எடுத்த பல முயற்சிகள் எதிர்பார்த்த வேகத்தில் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாமே சூப்பராக நடக்குங்க. நின்று போன பணம் கைக்கு வரலாம். ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துங்க. முதலீடு செய்யும் முன் முழுமையாக ஆராயுங்க. வீட்டில் இருந்த மனக்கசப்புகள் குறையும். பெற்றோரின் ஆலோசனை உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும்.
அடுத்ததா ரோஹிணி நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்பு, பொறுப்பு, குடும்ப பாசம் ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். ஆனால் அந்த அன்பிற்கேற்ற மதிப்பு கிடைக்கவில்லை என்ற உணர்வு கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் கட்டாயமாக அது எல்லாமே மாறப்போதுங்க. புதிய முன்னேற்றங்கள் உருவாகும். வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் நல்ல பலனை தரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். அடுத்ததான் மிருகசீரிஷ நட்சத்திரம். 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலமாக அமைதுங்க. பல நாட்களாக மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவான சிந்தனை உருவாகும். வேலை மற்றும் தொழிலில் உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டும் புதிய பொறுப்புகளும் கிடைக்கலாம். சுயதொழில் செல்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. ரிஷபராசி நேயர்களே, கிரகங்கள் உங்களுக்கு கதவை திறக்கின்றன. அந்த கதவை நம்பிக்கையுடன் கடந்து செல்வது உங்கள் கையில் உள்ளது. இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களை நீங்கள் நம்புங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க பல்லாண்டு.